தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக மின்சாரத்துறையிலேருந்து வெளிவந்திருக்க பர்மனெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷன் என்பிசிஏலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க உங்களுக்கு வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இனிஷியல் சேலரியே பெர் மந்த்துக்கு 34,000 ரூபாய் இருக்கும். எக்கச்சக்க வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேட்டகிரி இவங்களுக்கெல்லாம் ஃபீஸே கிடையாது. இவங்க ஃப்ரீயாகவே ஆன்லைனில் ஃபார்ம் மட்டும் சப்மிட் பண்ணாலே போதுமானது. ஜாப் லொக்கேஷன்ஸ் நம்ம தமிழ்நாட்டிலே உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு ஜூன் 29ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தினரும் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கையோட பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆள்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்பிசிஏலேருந்து, அதாவது நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிட்டேருந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு பர்மனெண்ட்டான மத்திய அரசு நிறுவனம் தான். மின்சாரத்துறையின் கீழ் இயங்குகிற ஒரு மத்திய அரசு நிறுவனம். ஓகேங்களா? ஸோ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் கூடம்குளம் அப்படிங்கிற பிளேஸில் இருக்குது. ஸோ இங்கே தான் உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸுமே இருக்கும். இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு ஜூன் 8ஆம் தேதியிலேருந்து ஜூன் 29ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா மத்திய அரசு நிறுவனம் அப்படிங்கிறனால ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். பர்மனெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ப்ராஜெக்டில் ரெக்ரூட் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த ப்ராஜெக்ட் நேம் சொல்லியிருக்காங்க பாருங்கள். கூடங்குளம் நியூக்ளியர் பவர் ப்ராஜெக்டில் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. பர்மனெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மொத்தமாக 255 வேக்கன்சிஸ் இருக்குது. போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் கேட்டகிரி 2 ஸ்டைஃபண்டரி ட்ரைனி அல்லது டெக்னீஷியன் கேட்டகிரியில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. இது குரூப் சி கேட்டகிரியில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் கரண்ட் வேக்கன்சிஸ் 208, பேக்லாக் வேக்கன்சிஸ் 47, மொத்தம் 255 வேக்கன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா? இதில் எஸ்சி கேட்டகிரிக்கு 62 வேக்கன்சிஸும், எஸ்டி கேட்டகிரிக்கு 5 வேக்கன்சிஸ், ஓபிசிக்கு 77, இடபிள்யூஎஸ்க்கு 20, யூஆருக்கு 91 வேக்கன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா? இங்கே ட்ரேட் வைஸ் வேக்கன்சிஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க. பிளான்ட் ஆப்ரேட்டரில் 136 வேக்கன்சிஸும், எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கலில் 15, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மெக்கானிக்கலில் 15 வேக்கன்சிஸ், எலக்ட்ரீஷியனில் 47 வேக்கன்சிஸ், ஃபிட்டரில் 30 வேக்கன்சிஸ், டியூனரில் 5 வேக்கன்சிஸ் இருக்குது, மெஷினிஸ்ட்லேயும் 5 வேக்கன்சிஸ், வெல்டரில் 2 வேக்கன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ கம்யூனிட்டி வரையின பிரேக்கப் செக் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா பிளான்ட் ஆப்ரேட்டர் இந்த டிசிப்ளினுக்கு மட்டும் நீங்கள் 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தால் எலிஜிபிள், அல்லது ஐஎஸ்சி வித் சயின்ஸ் ஸ்ட்ரீமில் நீங்கள் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த குவாலிஃபிகேஷனில் 50% மார்க் வச்சுருக்கணும். 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இங்கிலீஷை ஒரு சப்ஜெக்டாக எடுத்து நீங்கள் படிச்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பிளான்ட் ஆப்ரேட்டர் போஸ்ட்டு தவிர்த்த மற்ற எல்லா போஸ்டிங்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், எலக்ட்ரிஷியன், ஃபிட்டர், டியூனர், மெஷினிஸ்ட், வெல்டர் இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும். அந்த 10th ஸ்டாண்டர்டில் மேக்ஸு, சயின்ஸு சப்ஜெக்டில் 50% மார்க் வச்சு பாஸ் பண்ணியிருக்கணும். அதோட 2 இயர்ஸ் ஐடிஐ முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இங்கிலீஷை ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் ஆன்லைனில் அப்ளை பண்ண ஜூன் 29ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ டீட்டெயில்டாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சேலரி லெவல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலக்ட் ஆகிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 2 வருடங்கள் ட்ரைனிங் பீரியடாக சொல்லியிருக்காங்க. அந்த ட்ரைனிங் பீரியடில் முதல் வருடம் ட்ரைனிங் பீரியட் நீங்கள் அட்டன் பண்ணுறப்ப மந்த்லி 20,000 ரூபாய் உங்களுக்கு ஸ்டைஃபண்டாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. 2வது வருடம் ட்ரைனிங் அட்டன் பண்ணுறப்ப 22,000 ரூபாய் ஸ்டைஃபண்டாக தராங்க. இதில் உங்களுக்கு 3,000 rupees புக் ஃபீ அப்படின்னு சொல்லி புக் அலவன்ஸ் உங்களுக்கு வந்து ஒன் டைம் பே பண்ணுவாங்க. ட்ரைனிங் டியூரேஷன் 2 years 24 months இருக்கும். அந்த ட்ரைனிங்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் டெக்னீஷியனாக அப்பாயின்ட் ஆவீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த டைமில் உங்களுக்கு மந்த்லி சேலரியும் 34,720 ரூபா அப்ராக்சிமேட்டாக இருக்கும்.
ஸோ அதோட அலவன்சஸும் சொல்லியிருக்காங்க பாருங்கள், என்னென்ன அலவன்சஸ் உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கும் அப்படிங்கிற அதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் இருக்குது, இன்சென்டிவ்ஸ் இருக்குது, எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் அண்ட் மிஸ்செலினியஸ் ஃபெசிலிட்டிஸ், அலவன்சஸ்ன்னு சொல்லி எக்கச்சக்கமாக உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18லேருந்து 24 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். அதாவது ஜூன் 29, 2002 ஜூன் 29, 2008 இந்த டேட்குள்ளே நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓபிசி கேட்டகரியாக இருக்கீங்கன்னா 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன், எஸ்சி எஸ்டினா 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன், நீங்கள் பிடபிள்யூடி கேட்டகரியாக இருக்கீங்கன்னா யூஆர் இடபிள்ஸாக இருந்தால் 10 இயர்ஸு, ஓபிசியாக இருந்தால் 13 இயர்ஸு, எஸ்சி எஸ்டி அப்படின்னா 15 இயர்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் விடோஸ், டிவோர்ஸ்டு உமன் ஜூடிகலி செப்பரேட்டட் ஃப்ரம் தர் ஹஸ்பண்ட் அண்ட் ஹூ ஆர் நாட் ரீமேரிட் இந்த கேட்டகரியில் ஃபீமேல்ஸ்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டினா 40 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் லிமிட் இருக்குது. அவங்களை தவிர்த்து மற்றவங்களுக்கெல்லாம் 35 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஏஜில் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் உங்களுக்கு செக் பண்ணுவாங்க. ஹைட்டை பொறுத்த வரைக்கும் 120 சென்டிமீட்டரும், வெயிட்டு 45.5 கிலோகிராமும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் என்பிசிஎலோட பிளான்ட் வெஞ்சர்ஸ், சயின்ஸு, ப்ராஜெக்ட்ஸு, ஜாயின்ட் வெஞ்சர்ஸு இங்கே எல்லாமே உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் தான் இருக்கும். அதில் உங்களுக்கு ப்ரிலிமினரி டெஸ்ட்டு ப்ளஸ் அட்வான்ஸ் டெஸ்ட்டுன்னு சொல்லி 2 டெஸ்ட் இருக்கும். ஸோ இது மூலமாக தான் உங்களை ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. அந்த ஆன்லைன் டெஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி டெஸ்ட் இருக்குங்களா, அதுக்கு உங்களுக்கு 1 மணி நேரம் எக்ஸாம் இருக்கும். 50 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சப்ஜெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸு, சயின்ஸு, ஜென்ரல் அவேர்னஸ் இது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. மொத்தம் 150 மார்க்குக்கு எக்ஸாம் நடக்கும். நெகட்டிவ் மார்க் இருக்குது, ஒரு ராங் ஆன்சருக்கு ஒரு நெகட்டிவ் மார்க் டிடெக்ட் பண்ணிடுவோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டீட்டெயிலாக அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். குவாலிஃபைங் மார்க் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஸ்டேஜ் 2 உங்களுக்கு அட்வான்ஸ்டு டெஸ்ட்டாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். 50 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதை டீட்டெயில் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டிசிப்ளின் வைஸ், அதாவது சப்ஜெக்ட் ஓரியன்டாக உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சிலபஸ் டீட்டெயில்ஸ் செக் பண்ணிக்கிங்க. 350 மார்க்குக்கு உங்களுக்கு எக்ஸாம்ஸ் நடக்கும். ஓகேங்களா? ப்ரிலிமினரி டெஸ்ட், அட்வான்ஸ் டெஸ்ட் இது 2லையுமே செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகிறப்ப நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. 1 பை 1 நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபு, ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் பிரிண்ட் அவுட்டு, இயர்மிட் கார்டு, ஃபோட்டோ ப்ரூஃபு, டேட்டா பர்த்துக்கான ப்ரூஃபு, குவாலிஃபிகேஷனுக்கான ப்ரூஃப்னு சொல்லி எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃபு, இந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் எடுத்துடணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுமே எடுத்துகிட்டு போகணும். ஓகேங்களா? எப்படி அப்ளை பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இது. www.npcal.careers.co.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கணும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப வேலிடான மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் தரணும். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் டேட் ஜூன் 29 வரைக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ண ப்ராசஸை இங்கே ஸ்டெப் 1 ஸ்டெப் 2ன்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்டெப்பாக இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கிங்க. ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் 100 rupees ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. இதில் எக்ஸப்ஷன் யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி, எக்ஸர்விஸ்மென், பிடபிள்யூடி கேட்டகிரி, அதே மாதிரி ஆல் ஃபீமேல் கேட்டகரிக்கும் ஃபீஸ் கிடையாது. இவங்கெல்லாம் ஃப்ரீயாகவே ஆன்லைனில் ஃபார்ம் மட்டும் சப்மிட் பண்ணாலே போதுமானது. இங்கே பார்த்திங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது அந்த ஸ்டெப்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன், ஆக்டிவேஷன், அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது, சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுறது, ஃபோட்டோ அண்ட் சப்மிஷன் அப்ளிகேஷன் எல்லாமே பண்ணுறது உங்களுக்கு 3rd ஸ்டெப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இது எல்லாமே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஜூன் 8ஆம் தேதியிலேருந்து ஜூன் 29ஆம் தேதி வரைக்கும் ஆன்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஜென்ரல் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நீங்கள் ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஸோ அவங்கள கான்டாக்ட் பண்ணுறதுக்காக அதோட டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு எதாவது டவுட்டுன்னா நீங்கள் அதை கான்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.